शिव शम्भो स्वयम्भो ॐ शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका भो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहिता निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहिता निज गुह निहित नितान्तनन्ता शिव शंकर हर हर महादेव शिव शंकर हर हर महादेव शिव शंकर निज गुह निहित नितान्तनन्ता आनंद अतिशय अक्षय लिंग निज गुह निहित नितान्तनन्ता आनंद अतिशय अक्षय लिंग भो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो हर हर महादेव शंभो शंकरा धिमित धिमि धिमि किट किट तों तों तरि किट किट तों धिमित धिमि धिमि किट किट तों तों तरि किट तों मतंग मुनिवर वंदित ईशा मतंग मुनिवर वंदित ईशा सर्व दिगंबर वेष्टित वेश नित्य निरंजन नित्य नटेश मतंग मुनिवर वंदित ईशा सर्व दिगंबर वेष्टित वेश नित्य निरंजन नित्य नटेश ईश सवेश सर्वेश भो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो അണിവൈരക്കമ്മലണിഞ്ഞ് അഴകോലും ചേലകൾ ചുറ്റി കൂട്ടാലും മൂട്ടിൽ വിളങ്ങും ഭദ്രേശ്വരി അണിവൈരക്കമ്മലണിഞ്ഞ് അഴകോലും ചേലകൾ ചുറ്റി കൂട്ടാലും മൂട്ടിൽ വിളങ്ങും ഭദ്രേശ്വരി വിഘ്നങ്ങൾ നീക്കും ദേവൻ ഗജമുഖനാം ശ്രീഗണനാഥൻ കൂട്ടാലും മൂട്ടിൽ വിളങ്ങും ഗണപതിയായി അണിവൈരക്കമ്മലണിഞ്ഞ് അഴകോലും ചേലകൾ ചുറ്റി കൂട്ടാലും മൂട്ടിൽ വിളങ്ങും ഭദ്രേശ്വരി
ஆடி வரா ஓடி வரா அருள் வாக்கு சொல்லிடவே பத்திரகாளி வாராளு. மக்கள் குறை தீர்ப்பதற்கு மண்ணூரில் குடியிருக்கும் பத்திரகாளி வாராளு. ஆடி வரா ஓடி வரா அருள் வாக்கு சொல்லிடவே பத்திரகாளி வாராளு. மக்கள் குறை தீர்ப்பதற்கு மண்ணூரில் குடியிருக்கும் பத்திரகாளி வாராளு. அகிலமெல்லாம் ஆள்பவளாம் அண்டமெல்லாம் காப்பவளாம் பத்திரகாளி வாராளு. ஆக்ரோஷமாயிருப்பா அபயத்திலே காத்திடவே பத்திரகாளி வாராளு. அகிலமெல்லாம் ஆள்பவளாம் அண்டமெல்லாம் காப்பவளாம் பத்திரகாளி வாராளு. ஆக்ரோஷமாயிருப்பா அபயத்திலே காத்திடவே பத்திரகாளி வாராளு. குழந்தை வரம் தந்திடவே கூப்பிட்டதும் மனம் இறங்கி பத்திரகாளி வாராளு. சங்கடங்கள் தீர்த்திடவே சந்தோஷம் தந்திடவே பத்திரகாளி வாராளு. குழந்தை வரம் தந்திடவே கூப்பிட்டதும் மனம் இறங்கி பத்திரகாளி வாராளு. சங்கடங்கள் தீர்த்திடவே சந்தோஷம் தந்திடவே பத்திரகாளி வாராளு. வேலனுக்கு வேல் கொடுத்தா வேதனைகள் தீர்த்திடுவா பத்திரகாளி வாராளு. வேண்டும் வரம் தந்திடுவா வேதவள்ளி நாயகியாய் பத்திரகாளி வாராளு. வேலனுக்கு வேல் கொடுத்தா வேதனைகள் தீர்த்திடுவா பத்திரகாளி வாராளு. வேண்டும் வரம் தந்திடவே வேதவள்ளி நாயகியாய் பத்திரகாளி வாராளு. காட்சி தந்து தீவினைகள் மாட்டிடவே பத்திரகாளி வாராளு. திருமாலின் சோதரையாம் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு பத்திரகாளி வாராளு. தீப்பிழம்பாய் காட்சி தந்து தீவினைகள் மாட்டிடவே பத்திரகாளி வாராளு. திருமாலின் சோதரையாம் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு பத்திரகாளி வாராளு. நினைத்ததுமே வந்திடுவா நிம்மதியை தந்திடுவா பத்திரகாளி வாராளு. நம்பி வரும் மக்களுக்கு நல்லருளை தந்திடுவா பத்திரகாளி வாராளு. நினைத்ததுமே வந்திடுவா நிம்மதியை தந்திடுவா பத்திரகாளி வாராளு. நம்பி வரும் மக்களுக்கு நல்லருளை தந்திடவே பத்திரகாளி வாராளு.
பிசாசு ஓட்டிடுவா ஓங்கார காளியவ பத்திர காளி வாராளு சூனியங்கள் மாய்த்திடவே அசுரர்களை அழித்திடவே பத்திர காளி வாராளு பிசாசு ஓட்டிடவே ஓங்கார காளியவ பத்திர காளி வாராளு சூனியங்கள் மாய்த்திடவே அசுரர்களை அழித்திடவே பத்திர காளி வாராளு ஒளி கேட்டிடுவா உள்ளத்திலே நிறைந்திடுவா பத்திர காளி வாராளு சிவப்பு சேல கட்டிக்கிட்டு சிங்கத்திலே ஏறிக்கிட்டு பத்திர காளி வாராளு ஒளி கேட்டிடுவா உள்ளத்திலே நிறைந்திடுவா பத்திர காளி வாராளு சிவப்பு சேல கட்டிக்கிட்டு சிங்கத்திலே எடுத்திடுவா விதி பலனை மாட்டிடுவா பத்திர காளி வாராளு பனை மரத்தில் பால் சுரந்து அமுதம் தந்து காத்திடவே பத்திர காளி வாராளு விஸ்வரூபம் எடுத்திடுவா விதி பலனை மாட்டிடுவா பத்திர காளி வாராளு பனை மரத்தில் பால் சுரந்து அமுதம் தந்து காத்திடவே பத்திர காளி வாராளு அம்மா பத்திர காளி அம்மா பத்திர காளி அம்மா மண்ணூரிலே குடியிருக்கும் தில்லை காளி கருமாரி மகமாயி திரிசூலி உருமா
பத்ரகாளி வக்ரகாளி பல்லக்கிலே ஏறி வரும் தில்லை காளியம்மா.
திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் பாக்கியத்தை இவ்வாண்டு நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் பலருக்கும் பல்வேறுபட்ட கருத்து மாறுதல்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு திருக்கோயில் நிர்வாக சபைக்கு இருக்கின்றது. காரணம், நம் முன்னோர்களும் நம் மூதாதையர்களும் அம்மையப்பனாக தம்புரான் தம்புராட்டி என்ற வகையில் அனந்த சேனமாக படுத்திருந்த அருள் பாலித்துக் கொண்டு நம்மை எல்லாம் காத்து வந்தார்கள். நமக்கு மூத்தவர்கள் அவர்களை சிவசக்தியாக பாவித்து அமர வைத்து வழிபட்டு வந்தார்கள். அனந்த சேனத்தில் அமர்ந்து காட்சி கொடுத்த அந்த தருணத்தில் நமது திருக்கோயிலில் ஒரு உயர்ந்த கோபுரத்தில் பத்திரகாளி அம்மன் சிலை, அதற்கு பின்னால் சிவலிங்கத்தை பாவித்து நாம் காலங்காலமாக வழிபட்டு வந்தோம். அந்த வகையில் நாம் சிவசக்தியாக பாவித்து வணங்கி வருகின்ற அந்த தருணத்தில் பலதரப்பு மக்களுக்கும் நாம் அம்மனையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் காலங்காலமாக மனதில் ஒரு ஆர்வமாக இருந்து வந்த சூழலை இன்று எல்லாம் வல்ல சிவசக்தி அம்மன் திருவருளால் பத்திரகாளி அம்மனுக்கு அவர்களாகவே அவர்களுக்கு ஒரு திருக்கோயிலை கட்டி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இங்கு அமையப்பெற்ற பத்திரகாளி அம்மன் சன்னதியானது திருக்கோயில் நிர்வாகமோ அல்லது திருக்கோயில் பக்தர்களோ யாரும் நினைக்காத அளவிற்கு அவர்களாகவே அவர்களுக்குள்ள அந்த திருக்கோயிலை அமைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதனுடைய தொடக்கத்தில் இருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் தெளிவாக ஆராய்ந்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பத்திரகாளி அம்மன் சன்னதி அமைக்க வேண்டும் என்று நம் மக்கள் எடுத்த முடிவை பொதுக்குழுவை கூட்டி இந்த சபையிலே விவாதித்தோம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றது. ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தெய்வ வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த சபையில் வந்திருக்க அத்தனை பேரும் அவர்கள் முழு மனதோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் கட்ட வேண்டும் என்ற எங்களது வேண்டுகோளை பொதுக்குழுவில் அத்தனை பேரும் ஒரு மனதாக கட்டித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை இங்கே பிரதிபலித்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் 6 மாத காலத்தில் இந்த பணியை திருப்பணியை நாங்கள் தொடங்கினாலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையும் அந்த பணியானது வேகமாக மிகவும் எந்த அளவிற்கு நாம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணியதை தாண்டி எனக்கு நானே அமைத்துக் கொள்வேன் என்று பத்திரகாளி அம்மன் திருவருளால் அவர்களாலே அவர்களது குடிலை அமைக்கக்கூடிய வாய்ப்பை அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த கோயில் அமைத்தது பத்திரகாளி அம்மன் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். காரணம், நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை மனதிலே எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய ஒவ்வொரு வடிவமும் செயல்பாடும் அவர்கள் ஆசைப்பட்ட அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த நினைப்பைத்தான் அவர்களாகவே நிறைவு செய்திருக்கின்றார்கள். நிறைவு செய்து அங்கிருந்து அமர்ந்து உங்களுக்கெல்லாம் காட்சி வருகின்றார்கள். இன்னும் பல தகவல்களை நான் உங்களுக்கு பரிமாற வேண்டும். காலத்தின் கட்டாயத்தை கருதி ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருக்கோயிலை அமைப்பதற்காக வந்த சிற்பி திருவாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதவியாக ஒரு பெரியவர் வந்தார். முதல் நாளில் பணியை தொடங்கினார். தொடங்கிவிட்டு வீட்டிற்கு சென்றார். இரவு தூங்குகின்ற பொழுது களைப்போடு தூங்கி இருக்கிறார். இங்கு கிட்டத்தட்ட 80 வயது இருக்கும். அவரது துணையால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் அனைத்து வேலைகளையும் இவர் செய்து வந்தார். மயிலாடியில் உள்ள ஒரு பெரியவர் ஆலயத்திற்கு முதல் நாள் வேலைக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார். களைப்போடு செல்கிறார். தன்னுடைய மனைவியுடன் செல்கிறார். நான் நடுவர்கரை பத்திரகாளி அம்மனுக்கு ஆலயம் அமைப்பதற்காக உதவியாளராக சென்றேன். எனக்கு மிகுந்த களைப்பாக இருக்கிறது, நான் தூங்க வேண்டும் என்று தூங்குகிறார். இரவு நடு இரவில் ஒரு தாயாக ஒரு அம்மாவாக வந்து ஏன் தயக்கத்தோடு இருக்கிறாள்,
உனக்கு ஒரு நாள் சோறு இருக்காது, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் என்று காட்சி கொடுத்து அந்த பத்திரகாளி அம்மன் மிகுந்த அலங்காரத்தோடு அவருக்கு காட்சி கொடுத்ததாக மறுநாள் காலை வந்து எங்களிடம் தான் சொல்லிவிட்டார். நான் குளிக்காமல் வந்து இங்கு பணியை தொடங்கினேன். எனக்கு சற்று உடம்பிற்கு பலகீனமாக இருந்தது. நாளைக்கு பணிக்கு வர முடியுமா என்ற நிலைமையில் நான் படத்தை தூங்கினேன். நடுராத்திரி வந்து ஒரு அம்மாவாக என்னை தட்டி எழுப்பி, ஏன் பயப்படுகிறாய், தைரியமாக இரு, சோர்வு உனக்கில்லை, ஒரு நாள் உனக்கு இருக்காது என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்த தெய்வமாக இந்த அம்மன் என்னை காத்தார் என்று எங்களிடம்தான் வந்து ஒரு சாட்சியாக சொன்னார் அந்த பெரியவர். சொன்னது மட்டுமல்ல, சர்க்கரை நோயாளியாக இருந்த தனது துணையாருக்கு தான் சமையல் செய்து கொடுக்க வேண்டும். அன்னிலிருந்து அந்த துணையார் தான் அவருக்கு சமையல் கொடுத்து காலையில் 4 மணிக்கு எழுந்து சுடுதண்ணீர் கொடுத்து குளிக்க வைத்து அனுப்பியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு துவக்கத்தில் இந்த சன்னதியில் நடந்தது என்பதை நான் தெரிவிப்பதோடு, ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிடுகின்ற பொழுது எங்கள் திட்டமெல்லாம் தவறுபடியாகி தத்துருவமாக அங்கே பணிகள் நடக்கும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு பணியிலும் அவர்களாகவே அவர்கள் அமர்ந்திருந்த அந்த பணியை பார்த்த விதம் அதில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் வெளிச்சமாக இருந்தது. ஆகவே வருகின்ற காலங்களில் சிவசித்தம்மனாக பத்திரகாளி அம்மனாக நம்ம எல்லாம் காத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த சன்னதியை அமைத்திருக்கின்றோம். இதை அமைப்பதற்கு முழுவதாக எங்களோடு அந்த பணியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு பக்திமானாக இருந்து ஆகம விதிகள் அத்தனையும் தெளிவாக அந்த திருக்கோயில் அமைத்த பெருமைக்குரிய சுப்பிரமணியம் சிற்பி சபதி அவர்களை இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்தி அவர்களை சிறப்பிக்கின்றோம். அன்னாரோட மேடை பெற பணியோடு எழுதுகின்றோம். அவர்களுக்கு உதவியாக 4 பெரியவர்கள் பணிக்கு வருகை வந்திருந்தார்கள். அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். விதமாக பணியில் ஈடுபட்ட நமது ஊரை சார்ந்த பெருமைக்குரிய ஜெயக்குமார் என்ற துறை அவர்களை அழைத்து பெருமைப்படுத்துகின்றோம். அவர்களை மேடைக்கு வந்து அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அன்பிற்குரிய தம்பி செந்தில்குமார் அவர்களையும் அன்போடு அவர்களுக்கு வாழ்த்துகின்றோம். சுப்பிரமணியம் சபதி அவர்களை நமக்கு அறிமுகம் செய்து மிகுந்த பக்தி உள்ளவர், நெறி தவறாதவர், ஆத்மார்த்தமாக பணி செய்வார் என்ற நம்பிக்கையை தந்து அவர்களை வரவழைத்து நம்மோடு ஒவ்வொரு தருணத்திலும் இந்த பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்று கேட்ட வண்ணம் நல்ல ஆலோசனைகளை கொண்டு உதயா கல்லூரியின் பாலாளர் திருவாளர் எஸ். சிதம்பரநாதன் அவர்களையும் இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து செலுத்துகின்றோம். பக்தர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்தில் நிகழ்ச்சி நடைபெறாத வண்ணம் மிகுந்த கவனத்துடன் நிகழ்ச்சியை
நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தலாம் என்ற வகையில் நடைபெற்ற அமைப்பை கண்டு சிறப்பாக நமக்கு உபயோகித்த பிரபாஜி ராமகிருஷ்ணன் இந்து அறநிலையத்துறை தேவஸ்தான தலைவர் அன்னாரவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நமது திருக்கோயிலின் மீது மிகுந்த பற்றுதலும் ஈடுபாடு கொண்ட சமய வகுப்பு குமரி மாவட்டத்தில் தொடங்குவதற்கு பிள்ளையார்களை போட்டு இன்று வரையிலும் பொது வழியில் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வருகின்ற அம்சி நல்லக்கட்டி ஆசிரியர் பல்வேறு தருணத்தில் நமது திருக்கோயிலில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் முழுமையாக பங்கெடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெருமைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் போட்டிருக்கக்கூடிய பெரியவர் என்ன நிகழ்வாக இருந்தாலும் அனைத்து மறுகளிலே வந்து நல்ல ஆலோசனையை தந்து நமது திருக்கோயில் மீதும் திருக்கோயில் மக்கள் மீதும் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்ட பெரியவர் அம்சி நல்லக்கட்டி ஆசிரியர் அவர்கள் நீடோடி வாழ எல்லாம் அமைப்பு அருள்முறை வேண்டும் என்ற வணக்கத்தோடு வாழ்க்கையை அவர்களும் சிறப்பித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது திருக்கோயிலில் பல காலமாக தலைவராக சிறப்பாக ஒரு மாற்றத்திற்கான வழியை தேடி அதில் தன்னால் முடிந்த அளவிற்கு பணி செய்து தன்னுடைய பணி நிமித்தமாக அயல் நாடுகளுக்கு சென்று இருந்தாலும் நமது திருக்கோயிலில் அளவிறந்த பற்றிகளோடு இன்று வரையிலும் திருப்பணிக்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் வி சுந்தரபாலன் முன்னாள் திருக்கோயில் தலைவர் அவர்களின் நல்ல சம்பளத்தில் வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். அந்த வகையில் நமது திருக்கோயில் முன்னாள் செயலாளர் பன்னெண்டு காலமாக திருக்கோயில் பணியில் மிகுந்த ஈடுபாடோடு இன்று வரையிலும் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற பணி செய்வதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு தூண்டுதலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய திரு எஸ் குமாரதாஸ் முன்னாள் செயலாளர் சிவசக்தி திருக்கோயில் அவர்களையும் நல்ல தருணத்தில் வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாக சபையினுடைய முன்னாள் அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சி முருகன் அவர்களையும் நல்ல தருணத்தில் வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து திருக்கோயில் பணியில் முன்னாள் நிர்வாக கமிட்டி உறுப்பினராக இருந்தாலும் இன்றும் நிர்வாக கமிட்டியினுடைய பல்வேறு பணிகளை ஏற்று கொடுக்கின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய திரு ராஜரத்னம் அவர்களையும் வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். அவர்களை போன்று முன்னாள் கமிட்டி உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் குமரேசன் அவர்களையும் இந்த பத்திரகாளியம்மன் சன்னதி துவக்க முதல் இன்று வரையிலும் முழுமையாக அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு சிறப்பு செய்தார். அவர்களையும் இந்த விழா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆசிரியர் பாலையில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இறைப்பணியை செய்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கின்ற இன்று பத்திரகாளியம்மன் கோயில் பருத்திவளை கோயிலுடைய தலைவராக சீர்மிகு பணியை செய்வது மட்டுமன்றி எங்களை போன்றவருக்கு ஆன்மீகத்திலும் ஒரு இறையிலும் இறைப்பண்பிலும் பக்குவத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் போற்றுவதற்குரிய பாலையன் அவர்களையும் இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக தின விழாவில் அவர்களுக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக் கொள்கின்றோம். நான் இருப்பேன் என்று அவர்களை அழைக்கின்ற பொழுது எவ்வளவுதான் கால நேரம் இருந்தாலும் நான் அந்த நிகழ்வில் முழுமையாக கலந்து கொள்வேன் என்ற ஒரு வேண்டுதலோடு மிகுந்த வணக்கத்திற்குரிய
சுவாமிஜி அவர்கள் இன்றைய தினம் பல்வேறு கும்பாபிஷேக தின விழாவில் கலந்து நிறைவாக நமது விழாவிலும் கலந்து அருமையாக ஆசி உரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற சுவாமிஜி சைலேந்திரநாத் மகராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்று சிறப்பித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது திருக்கோவில் விழா காலங்களிலும் சரி, திருவிழாவிலும் சரி, அனைத்து நாட்களிலும் நம்மோடு இணைந்து இன்று வரையிலும் சிறப்பாக தன்னுடைய தெய்வத்தொண்டை திருத்தொண்டாக நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற திருவாளர் வாழும் வாரியாருடைய மறுபிறப்பாக இன்று வரையிலும் வாரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய சிறு பிள்ளையார் மேலாளர்களையும் இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். கழிக்கின்றோம். திரு செந்தில்குமார் அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி கோவிலாளர்கள் மேடைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஆர் கிருஷ்ணமணி மாதவனை திரு ஆர் கிருஷ்ணமணி மாதவனை அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கிரி மணிக்கான் அன்னார்களையும் அழைத்து வாழ்த்துகின்றோம். திரு ஸ்ரீ சுபாஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவரை ஏ ரத்னகுமார் கும்பாபிஷேகம் கலந்து சிறப்பாக அனைத்து நிகழ்வுகளும் பங்கெடுத்துக் கொள்கின்ற பெருமைக்குரிய சிவகாமி அவருடைய கணவனர் திரு ரத்னகுமார் அவர்களையும் நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். மருத்துவரை திருடி இளங்கோ அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகின்றோம். திருக்கோயிலில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அவரின் முழுமையான ஈடுபாடும் பங்களித்து இன்று வரையிலும் சிறப்பாக நடந்து வருகிறது. அந்த வகையில் அவர்களையும் வரவேற்று சிறப்பு செய்து வருகின்றோம். இன்றைய தினம் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பூக்களை உபயோகமாக பெற்ற திரு முருகேசன் கண்ணன்குரல் அன்னாரவர்களை வாழ்க்கையை சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து கும்பாபிஷேகம் நிறைவேற்றதும் இனிப்புகளை வழங்கி நம்மையெல்லாம் மகிழ்வை ஏற்படுத்திய பெருமைக்குரிய PS லட்சுமி பேக்கரி உரிமையாளர் திரு ரமேஷ் திருமதி பிரபா அன்னார்களை வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். இந்த மையப்பொருள்கள் எல்லாம் கும்பாபிஷேக நேரத்தில் வருகை தந்து ஆங்காங்கே பணி நிமித்தமாக சென்று விட்டார்கள். நீங்கள் பணி நிமித்தமாக சென்று விட்டாலும் உங்களை எல்லாம் நீங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதோடு அம்மையப்பன் எந்தெந்தைக்கு உங்களுக்கு அருள் புரிய அவர்கள் காலமணி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். திருவாளர் சந்தானகுமார் அவர்களையும் நல்ல தருணத்தில் வாழ்க்கையை சிறப்பிக்கின்றோம். விட்டு இருந்தாலும் மனதிலே உள்ளதை சொல்லி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது திருக்கோயில் அமைக்கின்ற அந்த தருணத்தில் இந்த பகுதியில் தன்னுடைய வாகனத்தை கொண்டு வந்து சிறப்பாக ஒரு பணியை செய்த முருகன் அவர்கள் கேட்கிறது அன்னாரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் பத்ரகாளி அம்மன் விக்கிரகம் மயிலாடியில் எடுத்து வருவதற்கு நமது ஊரை சார்ந்த பல மையம்பர்கள் பல வகையில் உதவி செய்தார்கள். அந்த வகையில் அன்றைய தினம் சிறப்பாக ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு செய்த பெருமைக்குரிய நசல்ராஜ் அன்னாரவர்களுக்கு நல்ல தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அன்றைய தினம் பல்வேறு வாகனங்களை நமக்கு தந்து உதவி புரிந்த திரு கண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும்
திரு தினேஷ் அன்னார் அவர்களையும் தினேஷ் அவர்களையும் மற்றும் திருவாளர் ஜெயக்குமார் அவர்களையும் அட்வொகேட் ரமேஷ் அவர்களையும் மற்றும் அன்றைய தினம் திரு ராஜரத்னம் அவர்களையும் இன்னும் பல்வேறு மெய்யன்பர்கள் வாகனங்களை தந்து உதவினார்கள். அத்தனை பேரையும் நல்ல தருணத்தில் வாழ்த்து செலுத்துகின்றோம். பெயர்களை அழைத்தவர்கள் மேடைக்கு வர பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி அனிஷா ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இரண்டாம் நாளான ஸ்ரீ சிவலிங்கம் குடும்பத்தார் கருவன்கொடி அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மூன்றாம் நாளான சனிக்கிழமை இன்று தேவபுரி ஜோதிடர்கள் செல்லக்கண்ணாவின் குடும்பத்தினர் குழந்தைகள் அவர்கள் சிறப்பாக இரவு அன்னதானத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் திருவாளர் சிதம்பரதாஸ் குடும்பத்தின் சார்பாக சிறப்பாக ஒரு அன்னதானம் நடைபெற்றது. அன்னாரவர்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் மதிய அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்த கர்மன்குடல் மோகன்தாஸ் நடுவர்கள் அவர்களையும் திரு கே அசோக்குமார் கர்மன்குடல் அல்லாதவர்களையும் வாழ்க்கையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருவரும் மேடைக்கு வர பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்று காலை சிற்றுண்டி சிறப்பாக ஏற்பாடு செய்த திருமதிக்குரிய ஜெயசேகர் குடும்பத்தினரையும் வாழ்க்கை சிறப்பிக்கின்றோம். நான் கூறுகின்ற தகவல் பலருக்கு இடையூறாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஆகவே பூஜை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து இந்த நிகழ்வை பற்றிய சாராம்சத்தை மதியம் தெரிவித்துக் கொள்கிறார். முழுமையாக என்னிடம் ஒத்துழைப்பு கூட்டுறவு கொடுத்துக் கொண்டிருந்த திருக்கோயில் நிர்வாகிகள் கமிட்டி தலைவர் செயலாளர் பொருளாளர் அமைப்பாளர் ஏனைய அதிகாரிகள் அனைவரையும் சாமி அவர்கள் வாழ்த்து சிறப்பிப்பார். இருந்தால் மேடைக்கு வர பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நமது திருக்கோயில் பணிக்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிளாட்கோடு திரு சுப்பையா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நமது பத்ரகாளியம்மன் சன்னதி இந்த அளவுக்கு பொலிவோடு அருமையாக அமைவதற்கு பல கொடையாளர்கள் நன்கொடையாளர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அந்த கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது திருக்கோயில் பணிக்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிளாட்கோடு திரு சுப்பையா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நமது பத்ரகாளியம்மன் சன்னதி இந்த அளவுக்கு பொலிவோடு அருமையாக அமைவதற்கு பல கொடையாளர்கள் நன்கொடையாளர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள்.
ரூபாய் கொடுத்தாலும் 5 கோடி கொடுத்தாலும் சரி சமமாக அவர்களை பாதித்து அத்தனை பேருக்கும் இந்த நல்ல தருணத்தில் எல்லாவல்ல அம்மையப்பன் பத்திரகாளி அருளுடைய திருக்கோயில் மக்கள் சார்பாக கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து பல்வேறு வகையில் உதவியவர்களுக்கு தொடர்ந்து நன்றி சொல்ல காத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஏதாவது பேர்கள் விடுபட்டிருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ குறையை நிறைவாக ஏற்று எங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல கருத்துக்களை தர பணியோடு கேட்டுக்கொள்வதோடு திருக்கோயில் அமைப்பதற்காக நமக்கு வந்த வருமானங்கள் எந்த அடிப்படையில் யார் யார் என்ன கொடுத்தார்கள் என்பதை விரைவாக ஒரு புக்காக தயார் செய்து திருக்கோயில் அனைத்து மையப்பர்களின் பார்வைக்கு வைக்கப்படும். அதில் குறைகளோ அல்லது பிழைகளோ ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்கள் ஒரு மாத காலம் நமது திருக்கோயில் வந்து அந்த பெற்றுக்கொண்ட தொகைக்கான அந்த முழு தகவலும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கும். ஏதாவது விடுபட்டிருந்தால் அல்லது குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஒரு மாத காலம் உங்கள் பார்வைக்காக அடுத்த வாரத்தில் அந்த புக்கு தயார் செய்து வைக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருடைய கவனத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இன்னும் பல பணிகளை வேகமாக முன்னெடுப்பதற்காக திருக்கோயில் நிர்வாகம் தொடரும். அதற்கான முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதோடு சில நேரங்களில் எதற்கெடுத்தாலும் கோயில் கோயில் என்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அதை பெரிய மனதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் ஒரு நல்ல தியாகத்தோடு தியாகமான செயலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் பணியோடு கேட்டுக்கொண்டு நிறைவாக அடுத்த கட்ட பணிக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம் என்ற அக்கறையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்கோயிலின் மீது மிகுந்த பற்றுதலும் ஈடுபாடு கொண்டு இதில் ஒரு கருத்து சொல்வார்கள். அவர்கள் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் சேர்க்கையாக அனைத்தும் ஏற்பது இறையர்களுக்கு உட்பட்டது. காரணம், நாங்கள் பல தருணத்தில் ஏதாவது நிகழ்வு நடத்தலாம் அல்லது நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அதுவாக நடந்துவிடும். அது எவ்வாறு நடக்கும் என்று எங்களுக்கு இதுவரையும் புரியவில்லை. அது இறைவனுடைய அருளாகத்தான் இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிவகாசி பகுதியை சார்ந்த மிகுந்த மரியாதைக்குரிய சென்ட் சேவியர் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு நாள் எங்கள் திருக்கோயிலின் மகிமையை கேள்விப்பட்டு வருகின்றார்கள். அன்று முதல் இன்று வரையிலும் அவர் மட்டுமல்ல, அவரது மனைவியோடு வருகின்றார்கள். இன்று வரையிலும் எங்கள் திருக்கோயில் ஒரு தீவிர பற்றலாக இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். மட்டுமல்ல, எங்கள் திருக்கோயில் என்ன நிகழ்வாக இருந்தாலும் அவர்களாகவே தெரிந்து வந்து வருகிறார்கள். ஆகவே இவர்களை எல்லாம் தேவன் தான் அழைத்து அவர்களை ஊக்குவிக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெருமைக்குரிய சென்ட் சேவியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களை திருக்கோயில் மக்கள் சார்பாக சுவாமிஜி அவர்கள் வாழ்த்து சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து எல்லா வகையிலும் எங்களோடு பல்வேறு தருணங்களில் உதவிக் கொண்டிருக்கின்ற பிரிவர் சுப்பையா அவர்கள் பிரம்ம ஜுவல்லரி திங்களர் அன்னார்களையும் வாழ்த்து சிறப்பித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாக செயற்குழு அங்கத்தினர்களாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயற்குழு அங்கத்தினர்களையும் வரவேற்று சிறப்பு செய்கின்றோம். அந்த வகையில் திரு சிதம்பரதாஸ், திரு ரமேஷ், திரு நாகமணி, திரு ரவீந்திரன் ஆகியோர் வேலை பெற பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பி ஜெகன்,
திருச்சி தங்கத்துறை, திருச்சி கோபாலகிருஷ்ணன், திருவார் சிவகுமார் ஆகியோரும் மேடைக்கு வர அன்போடு அழைக்கின்றோம். திரு நாகமணி அவர்களை பற்றி நாங்கள் உயர்வாக சொன்னாலும் அவர் உயர்ந்தவர்தான் என்பதை தன்னுடைய பணியின் மூலமாக என்றென்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் வாழ்வாங்கு கஷ்டமில்லாமல் வாழ எல்லாம் அமைப்பதை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து திரு ஆர் சிவகுமார், திரு ராதாகிருஷ்ணன், திரு அன்புக்குரிய தம்பி சசிகுமார், திரு தம்பி ஜெகன், செல்வன், ரமேஷ், ஜெயக்குமார், சுரேஷ் ராமன் நாடார் அனைவரும் மேடைக்கு வர அன்போடு அழைக்கின்றோம். அவர்களும் மேடைக்கு வர பணியோடு அழைக்கின்றோம். அவர்களையும் இரவு பகல் பாராது நமது திருக்கோயில் இந்த கட்டுமான பணியில் முழுமையாக தன்னை அவர் மட்டுமல்ல அவரோடு பல உதவியாளர்களை வைத்து நல்ல சிறப்பான பணி செய்தார். அந்த வகையில் திரு பார்த்திபன் அவர்களையும் இந்த நல்ல தருணத்தில் எல்லாரும் அமைப்பன் காத்துள்ள வேண்டிய பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கத்துறை அவர்கள் மேடைக்கு வர அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நமது திருக்கோயிலில் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற மேல்சாந்தி அன்னார் அவர்களை வணங்குகின்றோம். திரு முருகன் அவர்களை வணக்கத்தோடு எல்லாரும் அமைப்பன் காத்துள்ள பிரார்த்தனை செய்கின்றோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற திரு ஆகாஷ் மகன், திரு அஜய் கிருஷ்ணா, திரு எஸ் சிவகணேஷ் மேடைக்கு வர அழைக்கின்றோம். திருமதி சொல்லாட்சி, திருமதி ராஜம்மாள் அவர்களை இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். அலுவலக பணியாளர் திருமதி ஜெயஸ்ரீ ரவி அன்னாரின் வாழ்க்கையை சிறப்பிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது திருக்கோயிலில் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல பிரார்த்தனைகள், வழிபாடுகள், இவற்றிற்கெல்லாம் பாராயணங்கள், பஜனைகள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்கோயில் மகளிர் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். சமய வகுப்பு மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக வாழ்வாங்க வாழ்த்துக இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். அன்னதானம் சிறப்பாக நடத்த இருக்கின்ற முன்னாள் பொருளாளர் பெருமைக்குரிய சிவலிங்கம் அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்துகின்றோம். அவருடைய புதல்வர் திரு கண்ணன் அவர்கள் மேடைக்கு வர அழைக்கின்றோம். தொடர்ந்து இன்னும் பலரை வாழ்த்த வேண்டும். இந்த திரு அட்வொகேட் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வர பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம். மருந்தோடு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பல நேரம் நமக்கு பல வகையில் உதவி இருக்கின்றார்கள். அவர்களையும் மேடைக்கு அழைத்து சிறப்பிக்கின்றோம். திரு ஐயப்பனும் நமக்கு கட்டிட பணியில் முழுமையாக உதவி இருக்கின்றார். அவர்களை நல்ல தருணத்தில் வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். நாங்கள் முழுமையாக வாழ்த்த வேண்டிய தருணம் நன்கொடைகளை அளித்தவர்கள் அவர்களையும் காலம் நேரம் கருதாமல் வாழ்த்துகின்றோம். அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து இருக்கின்றோம். யார் யார் எந்த வகையில் உதவி இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து அதற்கு ஏற்றபடி வருகின்ற காலங்களில் அவர்களை வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நமது திருக்கோயிலில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் எந்த ஒரு அதிகமான தொகையும் எதிர்பாராது சில நேரம் கொடுப்போம், சில நேரம் கொடுக்காவிட்டாலும் மிகுந்த முக மலர்ச்சியோடு இன்று வரையிலும் சிறப்பாக ஒலிவழி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒலிவழி அமைப்பாளர் திருவாளர் ராஜரத்தினம் அண்ணாவர்களை சிறப்பாக வாழ்த்து சிறப்பிக்கின்றோம். திரு ஒலிவழி
சிறப்பாக அமைத்துக் கொள் அவர்களுக்கு எதை கொடுத்தாலும் நாம் ஈடுகட்ட முடியாத அந்த அளவுக்கு அவர்கள் இன்றும் நம்முடைய திருக்கோயிலில் தினந்தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பல மின் இயக்குகள் அவர்களுடையதுதான். அந்த வகையில் எந்த நேரம் எது கேட்டாலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ராஜரத்னம் அவரது மகன் ஆகியோருடைய வாய்ப்பை சிறப்பிக்கின்றோம். பல்வேறு பணிகள் இன்னும் தொடர்ந்து இதுவரையிலும் சிறப்பாக அனைத்து பணிகளிலும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மற்றும் நம்ம அழைத்து வைத்து வருகின்ற இந்த பகுதியம்மன் பத்திரகாளியம்மன் சன்னதி மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொண்ட அதற்காக என்னென்ன பணிகள் நேரம் செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளையும் செய்து முன்னாள் திருக்கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருந்த இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற இதை நடத்த இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எல்லாமல் அமையப்பன் திருவள்ளுவர் புரிய பிரார்த்தனையோடு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.